வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பைஞ்சிலி ஊரில் இருக்கக்கூடிய நீலிவனேஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே யமதர்மர் சிறப்பு பரிகார வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒன்று. மெயின் கோபுரமே பார்த்திங்கன்னா அரை வேலைப்பாடுடன் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு கோயிலின் சிறப்புகளை பார்த்துடலாம். நீலி என்பது ஒரு வகை கல்வாழை, பைஞ்சிலி என்பது பசுமையான வாழையை குறிக்கும். பசுமையான வாழையை தலவிருட்சமாக கொண்டதால் இவ்வூருக்கு திருப்பைஞ்சிலி என்று இத்தலம் பெயர் பெற்றது. இத்திருக்கோயில் இறைவன் நீலிவனநாதர் என்று அழைக்கப்படுகிறார். மற்ற சிவத்தலங்களில் இறைவனை தரிசிக்க நாம் படிக்கட்டுகளின் மேலே ஏறி சென்று வழிபடும் நிலை இருக்கும். ஆனால் இத்திருக்கோயிலில் அதற்கு எதிர்மாறாக படிக்கட்டுகளிலிருந்து கீழே இறங்கி சென்று இறைவனை தரிசிக்க வேண்டும். கருவறை சன்னதியை அடுத்துள்ள அர்த்த மண்டபத்தில் வசிஷ்ட முனிவருக்கு சிவபெருமான் நடன காட்சி அருளிய இடம் இருக்கின்றது. அதனாலேயே இக்கோயில் ரத்தின சபை எனப்படும் மேலை சிதம்பரம் என்றும் அழைக்கப்படுகிறது. சுயம்பு வடிவத்தில் நீலிவனேஸ்வரர் காட்சியளிக்கிறார். மற்ற கோயில்களில் இல்லாத சிறப்பு இங்கு உண்டு. அதாவது இக்கோயிலில் அம்மன் சன்னதி 2 உள்ளது. ஒரு சன்னதியில் நீல் நெடுங்கண் நாயகியும் மற்றொரு சன்னதியில் விசாலாட்சி அம்மனும் எழுந்தருளியுள்ளனர். இதில் நீல் நெடுங்கண் நாயகி சன்னதியில் நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக ராவணன் வாயில் எனப்படும் 2வது கோபுரத்தின் வாயிலாக உள்ளே சென்று திரு கார்த்திகை வாயிலில் நுழைந்து மூலவர் நீலிவனேஸ்வரரை சன்னதியை அடையலாம். இங்குள்ள லிங்கமூர்த்தி ஒரு சுயம்பு லிங்கமாக அருள்பாலிக்கிறார். யமனுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் தனது தொழிலை செய்து வர அதிகாரம் கொடுத்து அருளியதால் இத்தலத்து இறைவன் அதிகார வல்லவர் என்றும் அழைக்கப்படுகிறார். மகாவிஷ்ணு, இந்திரன், காமதேனு, ஆதிசேஷன், வாயு பகவான், அக்னி பகவான், ராமர், அர்ஜுனர், வசிஷ்ட முனிவர் ஆகிய பலர் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்று உள்ளனர். திருநாவுக்கரசருக்கு அந்தணர் உருவில் வந்து உணவு படைத்து திருப்பைஞ்சிலி தலம் வரை கூட்டி வந்து சிவபெருமான் மறைந்து போன இடம் இது. பின்பு திருநாவுக்கரசருக்கு லிங்க உருவில் இவ்விடத்தில் காட்சி கொடுத்து அருளியுள்ளார் என்றும் தலபுராணம் கூறுகிறது. அந்த லிங்க உருவே சூட்டுடை ஈஸ்வரர் என்ற பெயரில் இச்சன்னதியில் அருள்பாலிக்கிறார். சித்திரை மாதம் அவிட்டம் நட்சத்திரம் நாளில் இச்சன்னதியில் திருநாவுக்கரசருக்கு சோறு படைத்தல் விழா நடைபெறுகிறது. உள் சுற்று பிரகாரத்தை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்க்கும்போதே விநாயகர் சன்னதி பார்த்துருப்போம், முருகன் சன்னதி பார்த்துருப்போம். இப்போ நம்ம மறுபடியும் இந்த சுற்றி வரும் வழியில் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பழமையான தமிழ் கல்வெட்டுகளை நம்ம இந்த பக்க சுவற்றுலலாம் பார்க்கலாம். அதை சுற்றி வரும்போது இங்கே வந்து இந்த தல விருட்சமான கல்வாழை அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு, கல்வாழை மரங்கள் இருக்கிற இடத்துக்கு நம்ம வரலாம். இங்கே கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் இங்கே தான் பரிகாரம் பண்ணுவாங்க. நாங்கள் வெளியே கேட்டதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறவங்களுக்கு ஒருத்தருக்கு 1000 ரூபாய் செலவாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த பரிகாரத்துக்கு உண்டான பொருட்கள் எல்லாமே அவங்களே கொடுத்துருவாங்களாம். இங்கே வச்சு பரிகாரம் பண்ணி அங்கே உள்ள கல்வாழைக்கு தாலி கட்டி பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம வெளியே உள் பிரகாரம் சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ நம்ம போகிறது யமதர்மன் சன்னதிக்கு தான் போக போகிறோம். 2வது பிரகாரம் சுற்றி வெளியே வர இடத்துல தான் இந்த யமதர்மன் சன்னதி இருக்குது. இந்த சன்னதி பார்த்திங்கன்னா ஒரு குடைவரை கோயிலாகும். இந்த கோயில் இப்போ நம்ம திருக்கடையூரில் தாம் கால்களால் உதைத்தமையால் மாண்ட யமதர்மராஜனுக்கு இறைவன் மீண்டும் குழந்தையாய் உயிர் கொடுத்து அதிகாரத்தை திரும்ப அளித்த கோயில் இது. யமதர்மராஜனுக்கு உயிரை எடுக்கும் அதிகாரம் பறிக்கப்பட்டதால் பூமியில் பிறப்பு என்பது மட்டும் இருந்து இறப்பு என்பது இல்லாமல் போனதால் பூமி தாங்காது என்று கூறி பூமாதேவியிடம் தேவர்கள் முறையிட்டனர். இதைத் தொடர்ந்து தைப்பூச தினத்தில் யமதர்மராஜனுக்கு சிவபெருமான் உயிரை எடுக்கும் அதிகாரத்தை வழங்கியதால் இங்குள்ள சன்னதி அதிகார வல்லவர் சன்னதி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு சோமாஸ்கந்தருடன் தாட்சாயினி அம்பிகா சமேத இறைவனாக காட்சியளிக்கிறார். இறைவன் காலின் கீழ் முயலகன் வடிவம் காணப்படுகிறது. உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள், கடன் பிரச்சனையால் சிக்கி தவிப்பவர்கள் இச்சன்னதியில் வழிபட்டால் பலன் பெறுவார்கள் என்பது ஐதீகம். சனிக்கிழமைகளில் வழிபடுவது மேலும் சிறப்பாகும்.